ஒரு சின்ன பழத்தோட்டத்தில் பழங்கள் பேச ஆரம்பித்தால் என்ன ஆகும் தெரியுமா? குட்டீஸ், என்னுடன் சேர்ந்து இந்த மாயாஜால பழங்களின் உலகில் பயணம் செய்ய தயாரா? இது ஸ்டோரி க்ளோரி, கதைகளும் கற்பனைகளும் நிறைந்த உலகம். சரி, கதையை தொடரலாம் வாங்க. ஒரு பெரிய தோட்டம், அதில் நிறைந்த பழங்கள். ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு எல்லாம் சிரித்து கொண்டிருக்கின்றன. மலர் மற்றும் இலைகள் காற்றில் நடனமாடுகின்றன. இது ஒரு மாயாஜால தோட்டம் போல தெரிகிறது. ஆப்பிள் சொன்னது, வணக்கம், நான் ஆப்பிள், சிவப்பாக சுவையுடன் பலம் தருவேன். நான் வாழைப்பழம், உங்களுக்கு சக்தி தருவேன். நான் சின்ன சின்ன சுவையுள்ள திராட்சை. நான் ஆரஞ்சு, புளிப்பு நிறைந்த சுவை தருகிறேன். பழங்கள் அனைத்தும் சேர்ந்து தோட்டத்தில் சுற்ற ஆரம்பித்தன. ஆப்பிள் சுழலும்போது சிரிக்கிறது. வாழைப்பழம் பவுன்ஸ் ஆகி குதிக்கிறது. திராட்சைகள் குழாய் போல இணைந்து நடனம் செய்கின்றன. ஆரஞ்சு காற்றில் சுழல்கிறது. எல்லாம் சந்தோஷமாக நடனம் செய்யும்போது தோட்டம் நிறைந்த மகிழ்ச்சியால் ஒளிர்கிறது. அப்போது ஒரு பெரிய காற்று வீசியது. இலைகள் மற்றும் கிளைகள் எல்லாம் காற்றில் பறக்க ஆரம்பித்தன. ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை மற்றும் ஆரஞ்சு கொஞ்சம் பயந்தனர். ஆனால் அவர்கள் அறிவு மற்றும் ஒருங்கிணைந்த சக்தியால் ஒன்றிணைந்தனர். ஆப்பிள் சொன்னது, நாம் சேர்ந்து காற்றை தடுக்க வேண்டும். வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு எல்லாம் ஒத்துழைத்தனர். மாய சக்தியால் காற்றை நிறுத்தினர். நேசமும் தோழமையும் கொண்ட பழங்கள் தோட்டத்தை மீண்டும் பாதுகாப்பாக வைத்தன. காற்று நின்றதும் தோட்டம் அமைதியாக மாறியது. பழங்கள் சந்தோஷமாக நிற்கின்றன, சிரித்து கொண்டிருக்கின்றன, ஒருவருக்கொருவர் நன்றி சொல்கின்றன. பழங்கள் சொன்னது, நண்பர்கள் சேர்ந்து செயல்படும் போது பெரியதாக சாதிக்கலாம். மாயாஜால தோட்டம் இப்போதும் சிறப்பாக ஒளிர்கிறது. மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் அனைவருக்குமே பரவுகிறது. இந்த மாயாஜால பழங்களின் கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது ஸ்டோரி க்ளோரி. இன்னும் அழகான கதைகள் காத்திருக்கின்றன.